சர்வதேச போர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ள ராஜபக்சேவை கைது செய்ய வலியுறுத்தி தமிழக மாணவர் அமைப்பினர் பிரிட்டன் தூதரகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சர்வதேச போர் முறைக்கு எதிராக இலங்கையில் ஈழத்தமிழர்களை கொண்டு குவித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள இலங்கை அதிபர் ராஜபக்சே இங்கிலாந்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். சர்வதேச குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ள ராஜபக்சேவை அனைத்து நாடுகளும் முன்வந்து விசாரித்து கைது செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி சென்னையில் உள்ள பிரிட்டிஷ் தூதரகத்தை தமிழக மாணவர் கழகத்தினர் முற்றுகையிட்டனர். சர்வதேச போர் குற்றவாளியான ராஜபக்சே இங்கிலாந்து தலைநகர் லண்டன் மாநகரத்தில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் உரையாற்ற வந்துள்ளான். சர்வதேச போர் நெறிமுறைகளுக்கு எதிராக தமிழ் மக்களை கொன்று குவித்த ராஜபக்சேவை உலக நாடுகளை சர்வதேச போர் குற்றவாளியாக அறிவித்துள்ளது. அவரை சர்வதேச போர் குற்றவாளியாக விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கும்படி உலகில் உள்ள அனைத்து நாடுகளிலும் உள்ள தமிழர்கள் பிரிட்டன் தூதரகத்தை முற்றுகிட்டு அவரை சர்வதேச போர் குற்றவாளி உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி இன்று மிகப்பெரிய முற்றுகை போராட்டம் நடைபெறுகிறது. சென்னை சாஸ்திரி பவன் முன்பு அமைந்துள்ள பிரிட்டிஷ் தூதரகத்தை மாணவர்கள் திடீர் முற்றுகையிட முயன்றதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது.